வணக்கம். நான் தான் மின்மினி பாப்பா. இப்போ எனக்கு எக்ஸாம் லீவு. நான் தாத்தா பாட்டி ஊருக்கு போறேன். நீங்களும் வர்றீங்களா? ஒரு சாயங்காலம் மின்மினி பாப்பா கண்மணி கிட்ட பாட்டி ஊரை பத்தி சொல்லிட்டு இருந்தா. கண்மணி, எனக்கு எக்ஸாம் லீவ். நான் தாத்தா பாட்டி ஊருக்கு போறேன். எங்க பாட்டி ஊர்ல அழகான ரோஜா பூ தோட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் அங்க வாட்டர் ஃபால்ஸ் கூட இருக்கு. அப்பா என்ன நாளைக்கு காலையில கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. அங்க போனா நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு தோணுது. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு தோணுது. ஹே மின்மினி குட்டி, அப்பா, எனக்கு பாட்டிய பார்க்கணும் ஆசையா இருக்குப்பா. எப்போ என்ன கூட்டிட்டு போறீங்க? நாளைக்கு காலையில 7 மணிக்கே போலாமா? நிஜமாவாப்பா? ஆமாமா. என்ன அப்பாவும் மின்மினியும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? அம்மா, அப்பா நாளைக்கு காலையிலே ஊருக்கு போலாம்னு சொன்னாரு. நாளைக்கே ஊருக்கு போலான்னு அப்பா சொன்னதும் மின்மினி பாப்பா ரொம்ப சந்தோஷமாயிட்டான். அந்த நாள் இரவு தூங்கும்போது பாட்டியையும் அங்க இருக்கிற அழகான இடங்களையும் நினைச்சுக்கிட்டே இருந்தா. மறுநாள் காலை ரொம்ப அழகா விடிஞ்சது. மின்மினி பாப்பாவோட அம்மா அவளை எழுப்ப வந்தாங்க. ஒரு சின்ன கொஞ்சலோட அவளோட நாள் ரொம்ப அழகா தொடங்குச்சு. மின்மினி, பாட்டிக்கு வேலை செய்ய உதவணும், சரியா? ஓகே அம்மா. தாத்தா பாட்டிய தொந்தரவு பண்ண கூடாது. நல்ல பொண்ணா இருக்கணும். சரி அப்பா. அவங்க கார்ல போயிட்டு இருக்கப்போ மின்மினிக்கு ஊர்ல எப்படி நல்லா நடந்துக்கணும்னு அம்மாவும் அப்பாவும் அறிவுரை சொல்லி பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. பாட்டி! மின்மினி குட்டி நல்லா வளர்ந்துட்ட. ஆமா பாட்டி. வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் அப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சரி வாங்க உள்ள போலாம். பிரயாணம் எல்லாம் நல்லபடியா இருந்ததாப்பா? நல்லபடியா இருந்ததுமா. நம்ம தோட்டம் எல்லாம் எப்படி இருக்குமா? நம்ம மணி தான் பாத்துக்கிறான். மின்மினி அம்மா பாட்டி கிட்ட கேட்டாங்க, நம்ம தோட்டத்துல இருந்த மாடு என்னாச்சுமான்னு. அதற்கு பாட்டி, மாடு கண்ணு போட்டிருக்குமான்னு சொன்னாங்க. அதை கேட்ட மின்மினி, ஐயா பாட்டி, நீ கண்ணுக்குட்டிய பார்க்கணும். பாட்டி அமைதியா நாளைக்கு போலாமின்னு சொல்லி அவளை அமைதிப்படுத்தினாங்க. இது எல்லாம் பேசி முடிஞ்சதும் சாயங்காலம் ஆயிருச்சு. மின்மினி அப்பா அம்மா மின்மினிக்கு பாய் சொல்லி வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அப்பா அம்மா போற கார் தூரத்துல போய் மறையிற வர வேடிக்கை பார்த்தா மின்மினி. அப்போ திடீர்னு ஏதோ சரசரான சத்தம் கேட்டா. ஷாக் ஆகி திரும்பி பார்த்தா யாரோ அவங்க மரத்துல இருக்கிற கொய்யாவை திருடிட்டு இருந்தாங்க. பாட்டி, நம்ம கொய்யாவை யாரோ திருடிட்டு ஓடுறாங்க. நான் போய் பிடிக்கிறேன். அத பார்த்த மின்மினி அந்த திருடனை தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறா. டேய், ஓடாத, நில்லு. விழுந்துட்டியா? ஏதாச்சும் அடிபட்டுச்சா உனக்கு? அடிலாம் படல. நான் ஏதோ விளையாட்டா பறிச்சிட்டு ஓடி வந்தேன். அதுக்கு போய் இப்படி விரட்டுற? திருடுனா இப்படிதான் நடக்கும். ஆமா, உன் பேர் என்ன? என்னோட பேரு மின்மினி. உன்னோட பேர் என்ன? என் பேர் முத்து. இனிமே கொய்யா வேணும்னா எங்க பாட்டி வீட்டுக்கு வந்து கேட்டுட்டு எடுத்துக்கோ முத்து. தேங்க்யூ மின்மினி. வா முத்து, நம்ம பாட்டி வீட்டுக்கு போலாம். ஒரு வழியா நண்பர்களான மின்மினியும் முத்துவும் மாலை வேளையில பாட்டி வீட்டுக்கு திரும்புறாங்க. என்னம்மா, இவன் தான் கொய்யா பறிச்சவனா? ஆமா பாட்டி. முத்து வேற யாரும் இல்லம்மா.
நம்ம தோட்டத்தை பாத்துக்கிற மணிமாமாவோட பையன்தான். மின்மினிய பாட்டி வீட்ல விட்டுட்டு முத்து அவன் தங்கி இருந்த தோட்டத்துக்கு கிளம்பிட்டான். காட்டு மின்னும். பாட்டி, நாளைக்கு தோட்டத்துக்கு போவோமா? போலாம் மின்னு, இப்போ தூங்குடா. மறுநாள் காலை ரொம்ப அழகா விடிஞ்சது. பாட்டி, இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மின்னு. மின்மினி அவங்க தோட்டத்துல இருக்க கண்ணுக்குட்டிய பார்க்க ஆர்வமா நடந்து போயிட்டு இருந்தா. வா மின்மினி, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. நம்ம கண்ணுக்கிட்டி நிக்க முயற்சி செய்யுது. வா போய் பார்க்கலாம். கண்ணுக்குட்டிய பார்த்த மின்மினி அங்கிருந்து வர மனசே இல்லாம அங்கேயே உட்கார்ந்திருந்தா. முத்து மின்மினிய அவங்க ஊர்ல இருக்க உயரமான அருவிய பார்க்க கூட்டிட்டு போனான். இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் முத்து? நம்ம இப்போ அருவியை பார்க்க போயிட்டு இருக்கோம் மின்மினி. முத்து, நான் அந்த அருவியை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இதுவரைக்கும் போனதே இல்ல. மின்மினி, அந்த அருவி தொடங்குற இடத்துல மலை மேல ஒரு பொக்கிஷம் இருக்கான். ஆனா இதுவரைக்கும் அவ்வளவு மேல யாரும் ஏறினது இல்லையா அப்படின்னு என் நண்பர்கள் சொன்னாங்க. பொக்கிஷமா அப்படின்னு ஆச்சரியமா கேட்டா. மின்மினி கிட்ட அங்க தூரத்துல இருந்த அருவிய காட்டுனா முத்து. அந்த மலை மேல இருக்க பொக்கிஷத்தை பத்தி பேசிக்கிட்டே இருவரும் மூங்கில் காட்டு வழியில அருவியை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. இந்த காடு ரொம்ப அழகா இருக்கு முத்து. நாங்க இருக்கிற ஊர்ல இப்படி காடுங்க இல்ல. கிராமத்துல யாரும் மரத்தை வெட்ட விட மாட்டாங்க மின்மினி. அதனாலதான் இங்க காடெல்லாம் அப்படியே இருக்கு. நான் என் நண்பர்களோட ஒரு நாள் இந்த காடுக்கு வந்து நிறைய பழங்களை பறிச்சு சாப்பிட்டு இருக்கேன் மின்மினி. என்னாச்சு மின்மினி? முத்து, எனக்கு வேற யாரோ பேசுற மாதிரி இருக்கு. நல்லா கவனி. நான் சொன்ன மாதிரியே பண்ணினதுனால பக்கத்து ஊர்ல நமக்கு கிடைச்ச வசூல் எவ்வளோன்னு இன்னைக்கு நம்ம பிளான் பண்ணின மாதிரி மின்மினி, ஒளிஞ்சுக்கோ சீக்கிரம். பாத்தியாடா, நான் சொன்ன மாதிரியே பண்ணினதுனால பக்கத்து ஊர்ல நமக்கு கிடைச்ச வசூல் எவ்வளோன்னு. இன்னைக்கு ராத்திரி அந்த ஜமீன்தார் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வேவு பார்க்கணும்டா. சரியா சொன்ன. ஆனா வேவு பார்க்கறதுக்கு 2 பேர் போனா சந்தேகம் வரும். அதனால நீ மட்டும் போய் பார்த்துட்டு வா. இந்த பணத்தை பத்திரமா பார்த்துக்கிட்டு நான் இங்க பதுங்கி இருக்கேன். என்னடா அது சத்தம்? இங்க யாரோ இருக்காங்க போல இருக்க. பயந்தே சாகாதடா, நம்ம இருக்கிறதே காட்டுக்குள்ள. இங்க இந்த சத்தம் எல்லாம் சாதாரணம். எனக்கு ஏதோ சரியா படல. நான் போய் சுத்தி யாராவது இருக்காங்களான்னு பாத்துட்டு வந்துடுறேன். நீ இங்கே இரு. மாந்தானா?
டேய், அது வெறும் மான் தான். நீ இப்போ கிளம்பு. சரிடா, பாத்துக்கோ. நான் போயிட்டு சாயங்காலம் வரை ரெடியா இரு. மின்மினி வா, நம்ம உடனே இங்க இருந்து போயிடலாம். ஆமா முத்து, பேசுறதுக்கு நேரம் இல்ல, சீக்கிரம் போலாம். அதே சமயம் முத்துவோட அப்பா தோட்டத்து சாலையில இருந்த மாடுகளை கவனிச்சிட்டு இருந்தாரு. முத்துவும் மின்மினியும் காட்டுல இருந்து நேரா தோட்டத்துக்கு ஓடி வந்து அங்க இருந்த முத்துவோட அப்பா கிட்ட அவங்க பாத விஷயத்த சொல்லுறாங்க. மணிமாமா, அந்த மூங்கில் காட்டுக்குள்ள. மூங்கில் காடா? நீங்க எதுக்கு அங்க போனீங்க? அப்பா, அங்க போனது தப்புதான். ஆனா அங்க 2 திருடர்கள் பதுங்கி இருக்காங்க. உண்மையாவா? வேற என்ன பாத்தீங்க அங்க? உங்களை அவங்க பாத்துட்டாங்களா? இல்லப்பா, நாங்க அவங்க பேசுறத கேட்டுமே இங்க நல்ல வந்துட்டோம். வேலை பண்ணீங்க பசங்களா. நீங்க 2 பேரும் முத்துவோட சைக்கிள்ல மின்னியோட பாட்டி வீட்டுக்கு போயிருங்க. நான் வேகமா போய் அவங்க கிட்ட விஷயத்த சொல்லிடுறேன். வா மின்மினி, போலாம் சீக்கிரம். ஐயா, இன்றைக்கு இரவு ஜமீன்தார் வீட்டுல திருடங்க திருட போறாங்களாம். மின்மினியும் முத்துவும் அருவி பார்க்க போன இடத்துல அவங்க பேசிக்கிட்டு தான். அதனால இத உடனே ஜமீன்தார் ஐயாவுக்கு சொல்லணும். மின்மினியும் முத்துவும் எங்க இருக்காங்க? அவங்க இங்கதான் வந்துட்டு இருக்காங்க. இத சீக்கிரம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் முன்னாடியே சைக்கிள்ல வந்துட்டேன். மணி, நாம முதல்ல ஜமீன்தார் வீட்டுக்கு போவோம். ஐயா, உடனே போலாம். டே முனுசாமி, ரூபாய்க்கு 2 பழம் வாங்கிட்டு வா. சரிங்க ஐயா. என்னடா இது, காலம் எப்படி மாறி போச்சு? இப்ப வந்து ரூபாய்க்கு 2 பழம் கேக்குறாரு. ஐயா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எங்க பசங்க 2 பேரு காட்டு பக்கம் போனப்போ 2 திருடர்களை பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்க இன்னைக்கு சாயங்காலம் வேவு பார்க்க வர போறாங்களா. அப்படியா? சரி, வரட்டும், பார்த்துக்கலாம். இவங்க தான் திருடர்களை பார்த்து தகவல் சொன்னாங்க. பரவாயில்லையே, நல்ல தைரியமான பசங்களா இருக்கீங்க. நாம எப்படி ஐயா உங்களை பிடிக்க போறோம்? ஜமீன்தார் சிரிச்சுக்கிட்டே திருடர்களை எப்படி பிடிக்க போறோன்னு அமைதியான குரல்ல சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதே சமயம் காட்டுல இருந்து ஒரு திருடன் வேவு பார்க்க வரான். நல்ல பெரிய வீடுதான். இன்னைக்கு கொள்ள அடிச்சுட்டா நல்லா செட்டில் ஆயிரலாம். சுத்தி யாரும் இல்ல, நல்ல சான்ஸ் உள்ள எப்படி இருக்குன்னு பாத்திர வேண்டியதுதான். வேவு பார்த்துட்டு இருந்த அந்த திருடன் ஜமீன்தார் பேசுறத கூர்ந்து கவனிக்கிறான். முனுசாமி, நான் இன்னைக்கு ராத்திரி பக்கத்து ஊர்ல நடக்கிற திருவிழாக்கு போறேன். நாளைக்கு காலையில தான் திரும்பி வருவேன். நீ வீட்டை பாத்துக்கோ. முக்கியமா மேல மாடி கதவை பூட்டிரு. அந்த இரவோட இருள் சூழ்ந்ததும் திருடர்கள் காட்டுல இருந்து தோப்பு வழியா வெளியே வராங்க. மெதுவா நடந்து அரண்மனையோட பின்புற சுவரை அடைறாங்க. டேய், என்னடா சுவர் இவ்வளவு பெருசா இருக்கு? பின்ன நீ திருட வருவேன்னு சின்ன சுவர் வைப்பாங்களா? முதல்ல இன்னைக்கு வேலையை முடிச்சிட்டு அப்புறம் உன்னை பாத்துக்கிறேன்டா. ரொம்ப பேசாதடா. எப்படி இருந்தாலும் நான் தானே உன்னை இதுல தூக்கி விடணும்.
வீட்ல யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப சாதாரணமா வந்தாங்க திருடர்கள். லைட்டை ஆஃப் பண்ணுடா, இல்லனா நாம மாட்டிக்குவோம். அதுவும் சரிதானா? டேய், தெரியாம வர சுவிட்ச் அமுத்திட்டேன்டா, ஓடிரு. எல்லாம் பிரமையா தான் இருக்கும். வர வர ஒரே கெட்ட கனவா வருது. ஐயோ, ஒருவேளை பேயா இருக்குமோ? இல்ல இருக்காது. நாம உள்ளே போயிருவோம். டேய், எங்கடா போயிட்ட? இங்கதான்டா இருக்கேன், கொஞ்சம் மேல பாருடா. அவசரத்துல ஏறிட்டேன்டா, குதிச்சற. டேய், அவன் திரும்ப வந்து பாக்கறதுக்குள்ள ஒளிஞ்சுக்கலாம் வா. முனுசாமி கிட்ட இருந்து தப்பிச்ச இருவரும் அரண்மனைக்குள்ள போக வழிய தேடுறாங்க. டேய், இனி நீ எதையும் தொடாத, என் பின்னாலேயே வா. நல்ல வேளை ஒரு நிமிஷத்துல மாட்டியிருப்போம். டேய், இந்த ஜன்னல் வழியா உள்ள போயிடலாம். ஐயோ, நான் விழுந்தது உனக்கு சிரிப்பா இருக்காடா? வந்த வேலையை பாப்போம். டேய், இங்க விலை உயர்ந்த பொருட்கள் ஏதாவது இருந்தா எடுத்துக்கோ. டேய், இதுல வெறும் பாத்திரம் தான் இருக்கு. இதுலயும் ஒண்ணும் இல்ல. வா, தேடி பார்க்கலாம். சரி, போகலாம். மேல போய் பார்க்கலாம். கீழறையில எதுவும் கிடைக்காததால மாடி அறையில தேட திட்டம் போடுறாங்க. டேய், எந்த கதவை திறந்து பார்க்கிறது? அதான்டா எனக்கு புரியல. ஆளுக்கு ஒரு பக்கம் போய் பார்க்கலாம். அவங்க திறந்த முதல் அறையில வினோதமா எதையோ பாக்குறாங்க. டேய், நீ என்ன டா பண்ற? இங்க உன்னை வேற பக்கம் தானே போய் தேட சொன்னேன். சரி, கத்தாத, நான் போய் பார்க்கறேன். என்ன இது, கயிறு மட்டும் இருக்கு? ஒரு வேலை மேல ஏதாவது புதையல கட்டி வச்சிருப்பாங்களோ? அதே சமயம் இன்னொரு அறையில இருந்த திருடனுக்கு ஒரு அதிர்ஷ்டம் காத்திருந்துச்சு. இங்க வந்தது வீண் போகல. இவ்ளோ தங்க நாணயங்களா? எனக்கு இவ்ளோ நாணயங்கள் கிடைச்சது. அவனுக்கு தெரிஞ்சா பங்கு கேட்பான், அவனுக்கு தெரியாம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். ஐயோ பே! டேய், கத்தாதடா, நானே மாவு மூட்டையில அடி வாங்கிட்டு நிக்கிறேன். நீ வேற. எனக்கு என்ன கிடைச்சிருக்கு பாத்தியா? என்ன இது? தங்க நாணயங்கள்டா. அப்ப வாடா, மத்த அறைகள்ல பாப்போம். நான் ஏற்கனவே பார்த்துட்டேன்டா, வேற எதுவும் கிடைக்கல. தங்க நாணயம் பற்றி யோசிக்கிறப்போ அவனுக்கு சட்டுன்னு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. டேய், ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். நான் வேவு பார்க்க வந்தேன்ல, அப்போ ஜமீன்தார் ஒரு அறைய நல்லா பூட்டி வைக்க சொன்னாருடா. இதை ஏன்டா இவ்ளோ தாமதமா சொல்ற? சரிடா, வா, பேசிட்டு நிக்காம சாவி எங்க இருக்குன்னு பாப்போம். சரி, வா, தேடி பார்க்கலாம். இவ்ளோ நேரம் தேடினதுல எந்த சாவியும் கண்ணுல படலடா. டேய், அந்த தோட்டக்காரன் தூங்குறான் பாத்தியா? அவன் கிட்டதான்டா இருக்கும். சரியாதான்டா சொல்ற, அவன் கிட்டதான் இருக்கும். சரி, அப்போ நாம கீழே போய் அவன் கிட்ட இருக்கான்னு பாப்போம்டா. டேய், சாவி இங்கதான்டா இருக்கு. ஆமாடா, சாவியை எடு. ரொம்ப துள்ளுறான்டா. சீக்கிரம் இவனை முடிச்சு தூள்ல கட்டணும். சீக்கிரம் சாவி எடுத்துட்டு இடத்த காலி பண்ணு. சாவியை எடுத்த 2 பேரும் மாடியில இருக்க அறைய தேட ஆரம்பிக்கிறாங்க.
டேய் இங்கதான் அந்த ஜமீன்தார் பண நகையெல்லாம் வச்சிருக்க ரூம் இருக்கு, எங்க இருக்குன்னு தேடு. அதே சமயம் மின்மினி முனுசாமிக்கு உதவுறா. டேய் இந்த அறையே தான் இருக்கும் பாரு, வெளியே பெரிய பூட்டு போட்டிருக்கு. சரிடா, திறந்து பார்க்கலாம். புதையல் கிடைக்கும்னு அந்த அறையை துறந்த திருடர்களுக்கு ஒரு பெரிய ஷாக். வாங்கடா திருட்டு பசங்களா. ஐயோ ஜமீன்தார், சுப்பிரமணி, ஐயோ அம்மா யாராச்சும் காப்பாத்துங்க இந்த நாய்கிட்ட இருந்து. விடுங்க. அட போச்சு, ஓடுங்க. அம்மா காப்பாத்துங்க. மின்மினி மற்றும் முத்துவோட உதவியால கையும் களவுமா திருடர்களை பிடிச்சாரு ஜமீன்தார். ஐயா இவங்கள போலீஸ்ல ஒப்படைச்சிடலாம். போலீஸ்க்கு தகவல் சொல்லியாச்சுங்க. நல்ல வேலை பண்ணீங்கயா. முத்துவும் மின்மினியும் இல்லாட்டி இவங்கள பிடிச்சிருக்க முடியாது. மின்மினியையும் முத்துவையும் ஊர் மக்கள் பாராட்டுறாங்க. அதே சமயம் காவலர்கள் திருடர்களை அங்கிருந்து அழைச்சிட்டு போறாங்க. திருடர்கள் அவங்க செஞ்ச தவற நினைச்சு மனம் வருந்துறாங்க. என்னைக்குமே தவறான முறையில நமக்கு கிடைக்கிற வெற்றியோ பணமோ நிலையா இருக்காதுன்னு உணர்றாங்க. எப்படியோ மின்மினி திருடங்களை புடிச்சு கொடுத்துட்டோம். ஆமா முத்து. முத்து, நம்ம மலை மேல இருக்க பொக்கிஷத்தை பத்தி மறந்தே போயிட்டோமே. Welcome to Toon Tales, where Tamil moral stories come alive. Subscribe now and join our storytelling journey.